அவர் பரிசுத்தராக ஜீவிக்கலாம், அவர் மனம் இறங்கலாம், அவர் பார்த்தீங்கன்னா துரோகிகள் சத்துருக்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக நன்மை செய்கிறவராக இருக்கலாம், அவர் மன்னிக்கலாம். ஏன்னா அவர் தெய்வம், நானும் மனுஷன், தெய்வ பிறவி கிடையாது மனுஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கொள்ளலாம். உங்களுக்கு சில உண்மையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர் தேவன், நான் மனுஷர் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்தை மனதில் வைத்து கொள்ளுங்க, அவர் நம் தேவனாயிருந்தும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? அவர் நம் பிதாவாயிருந்தும் தாம் உண்டாக்கின பிள்ளைகளில் ஒருவரை போலானார். எதற்காக? எபிரேய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீங்கள் எபிரேய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முழுசுமாக வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை எடுத்து நான் வாசிக்கிறேன். 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், அவர் தமக்காகவும் தம்மை கொண்டும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று 10ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. அடுத்து 14லேருந்து நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. யார் பிள்ளைகள்? மனிதர்கள், பாவிகள். அவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க. ஆனால் இவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். யாரு? ஆவியாய் இருக்கிற தெய்வம், நம்மளை உண்டாக்கின அந்த தெய்வம் பிள்ளைகளை ரட்சிக்கிறதற்கு அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார், விசுவாசிகளுக்கு உதவியாக கை கொடுத்தார். 17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. எப்படியா இருந்தாலும் ஆவியா இருக்கிற நம்மை உண்டாக்கிறதான நாம் பிதா என்று சொல்லுகிற இந்த தெய்வம் நம்மிலே ஒருவரை போல, நமக்கு மூத்த சகோதரனை போல இந்த பூமியில வெளிப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. ஏன்னா நமக்காக பேசுவதற்காக, நமக்காய் பரிந்து பேசுவதற்காக, நமக்காக அவருடைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அப்படி வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருந்ததான். யாரு? தமக்காக தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக பிள்ளைகளில் ஒருவரை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனதற்கு என்ன காரணம்? சிந்திக்க வேண்டாம். பைபிள் teaches us to understand our relationship with God. தேவனோடு கூட, நம்மை உண்டாக்கினதான இந்த ஆவியான தேவனோடு கூட நமக்கு காணப்படுகிறதான உறவை புரிந்து கொள்ளும்படியாக வேத வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது புரிந்து கொண்டாதான் இது சாத்தியம். எது சாத்தியம்? சரி, ஒரு 5-6 பாயிண்ட் நான் சொன்னேன்ல, நிறைய இருக்கு. ஒரு 5,000 பாயிண்ட். இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க. ஏன்னா நான் இப்படி தான் அப்படி சொன்னார் அல்லவா. நம்ம கடைசி என்ன சொல்லிட்டோம்? சிம்பிளா, நீர் தேவன், உம்மாலே கூடும், நான் மனிதன், என்னாலே கூடாது என்று விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கடந்து போயிடுவோம். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். தெய்வம் எதற்கு மனிதனா வெளிப்படணும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இன்னொரு ஒரு கிளிப்பை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு 70 வயதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு. அவர் சொல்றாரு, தெய்வத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னா, இப்போ நாமெல்லாம் மனிதர்கள். இப்போ பார்த்தோன்னா நாய் இருக்கு. நாய்க்கு எத்தனை அறிவு இருக்கு? நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? நம்மை முழுவதுமாக நாயினாலே புரிந்து கொள்ள முடியுமா? அதே போல நமக்கு அறிவு பார்த்தோன்னா இந்த பூமியில பார்க்கும்போது நிறைய அறிவு உள்ளவர்கள் தான். ஆனால் தெய்வம் தன்னுடைய அறிவு அளவிடவே பட முடியாததான அறிவு அல்லவா. ஆனபடினால் தெய்வத்தை என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா விளக்கி கொண்டிருக்கார். கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தோணலாம். ஏன்னா தேவன் அவ்வளவு அறிவுள்ளவர் தானே. அவருடைய அறிவுக்குன்னா ஒப்பாக எதுவுமே கிடையாது. ஆனால் வேதவசனத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அல்லது வேதவசனம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா, இவர் தெய்வத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்த்துகிறதாக நினைத்து தெய்வத்தை என்ன பண்ணுறாரு? சிறுமைப்படுத்துகிறார், அல்லது தாழ்த்துகிறார், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா காலின் கீழாக போட்டு மிதிக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இந்த தெய்வம் தான் சொல்றாரு, ஆலோசனை வேளையில் அது கூட சொன்னார். என்னன்னா, உணர்ந்து அறிந்து விசுவாசிகள். இப்போ விசுவாசம் என்று சொன்னாலே அது எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வசனத்திலிருந்து தான் விசுவாசம் என்கிறது வருகிறது. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு
அறிந்து விசுவாசிக்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப தேவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வருகிறார்? தேவனை வந்து நீ என்ன பண்ண முடியாது? அறிந்து புரிந்து கொள்ள முடியாதபடியினாலே உன்னுடைய இந்த அறிவை வைத்து நீ ரட்சிக்கப்பட முடியாது. புரியுதா சொல்றதா? புரியுதா உங்களுக்கு? புரியல? எனக்கு எப்படி ஆனாலும் என்னுடைய தெய்வத்தை தெரியணும். அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, என்னை நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு சாட்சியா நான் என்ன பண்ணியிருக்கேன்? கீழே இறங்கி வந்து தாசனா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படி சொன்னார். அப்ப ஆனபடினாலே என் தெய்வத்தை நான் அறியவே முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்கிறது மிக தவறு. இன்னொரு காரியமா அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து அந்த நாயை பெற்றெடுக்கல, அந்த நாய்க்கு நான் அப்பாவும் கிடையாது. ஆனா அந்த பரலோகத்தின் தெய்வத்துக்கு நான் பிள்ளை. எனக்கு அவர் என்னது? அப்பா. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அவர் தெய்வம் தான், உயர்ந்தவர் தான், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் தான். அவருடைய அறிவுக்கு இணை வந்து மனுஷனுடைய அறிவு கிடையாது தான். ஆனாலும் கூட அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே, அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொன்னபடினாலே, அவராலே உண்டாக்கப்பட்ட மனுஷனாய் நான் இருக்கிறபடினாலே, அவர் என்னை பிள்ளை என்று சொல்வதனாலே எனக்கு அப்பா யாருன்னு தெரிய வேண்டும். நான் பிள்ளை என்று அவரை ஏற்றுக்கொள்வதனால என்னை அவருக்கு தெரிய வேண்டும். அப்படிதானே? அப்ப நாய் கூட கம்பேர் பண்ணி எப்படி நீங்க தெய்வத்தை அறியவே முடியாது எப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? சிந்திச்சு பாருங்க. ஆனபடியா நான் சொன்னேன், யாரையோ பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரராக வரக்கூடாது. வேதத்தை பாருங்க, கர்த்தரை கண்டடைங்க. உங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊழியர்களாக அழைக்கிறார். மோசமான ஊழியக்காரர்களை பார்த்து நீங்க ஊழியக்காரர்களாக வருகிறதற்கு ஏவப்படலாம். எப்படின்னா, இவ்வளோ மோசமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கானே, இத்தனை பேரை கெடுக்கிறானே, ஆனபடினால் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஊழியனாக வந்து ஆண்டவரை சரியாக அறிவிப்பேன் என்று சொல்லி நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல.